கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நகர செயலர். தன் மனைவியும் முன்னாள் எம்எல்ஏவுமான அழகுவேலுவுக்கு சீட் கொடுக்காததால் அதிருப்தி அடைந்த அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேடையிலேயே மாவட்ட செயலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு நகர செயலாளர் பாபு வெளியேறியிருக்கிறார். மேடையிலேயே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட்டுவிட்டு நகர செயலர் பாபு வெளியேறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பதனை காட்சிகளில் பார்க்கலாம். கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அஜய் சகோதரர் சிறப்பு அவர்களை பேச வைக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்தது? திலகவதி, கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மஹாலில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய நகர கழக செயலாளர் பாபு, இனிமேல் நான் பணியாற்றி வந்த நகர செயலாளர் பதவியில் என்னால் தொடர்ந்து பணியாற்ற மன வலிமையும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை எனவும், இதுவரை என்னுடன் உழைத்த பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி என கூறி தான் கொண்டு வந்த ராஜினாமா கடிதத்தை மேடையில் இருந்த மாவட்ட கழக செயலாளர் குமரகுருவிடம் வழங்கி கழக நிர்வாகிகளை பார்த்து விழுந்து கும்பிட்டுவிட்டு மன வருத்தத்துடன் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகுவேல் பாபு கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு அது மறுக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதிய முகமான ராஜீவ்காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அழகுவேல் பாபுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் நகர செயலாளராகிய பாபு மற்றும் அவரது மனைவியான மாவட்ட மகளிர் அணி தலைவி அழகுவேல் பாபு ஆகிய இருவரும் தனது பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் விலகுவதாக தற்போது அறிவித்துள்ளனர். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.